சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைங்களை ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், வாழ்க்கைக்கு தேவையான பொது அறிவு கிடைக்கணும்னு நினைச்சுதான். பள்ளி நிர்வாகத்தை முழுசா நம்பி அங்க பாடம் கத்து கொடுக்கிற ஆசிரியர்களையும் முழுசா நம்பி தான் தங்களுடைய பசங்களை அவங்க அங்க அனுப்புறாங்க. இத உணராத சில ஆசிரியர்கள் அத்துமீறி நடந்துக்கும் போது அதனுடைய விளைவுகளை நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி தான் திவ்யான்னு ஒரு மாணவி சென்னையில இருக்கிற ஒரு கல்லூரியில பிகாம் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திவ்யாவுடைய கிளாஸ்மேட் கொண்டு வந்த பணம் காணாம போயிடுது. சில ஆசிரியர்கள் சில மாணவிகளை மட்டும் செக் பண்றாங்க, அதுல திவ்யாவும் ஒண்ணு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்களா? பணம் திருடியதாக சந்தேகப்பட்டு ஆடைகளை கழற்றி நிர்வாணமாக்கி சோதனை செய்ததில் தூக்கில் தொங்கி தன் உயிரை விட்டுள்ளார். மனித உரிமை, மனித நேயம் என்பனவற்றையெல்லாம் போதிக்க வேண்டிய கல்லூரி நிர்வாகமே மானபங்கப்படுத்தி விட்டதால் அவமானத்தில் இந்த தற்கொலை நடந்துள்ளது. அந்த சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த வருஷம் பிப்ரவரி 3ஆம் தேதி கல்லூரியில பணம் காணாம போன விஷயமா தன்னை சோதனை செஞ்ச முறை பிடிக்காம திவ்யான்ற மாணவி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய அம்மா சாந்தி இங்க வந்திருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களே கேட்போம். நான் வீட்டுல இருந்தா என் பொண்ணு இறந்து இருக்காதுமா. என்னம்மா ஆச்சு? எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேம்மா. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தேன். சரி, வீட்டுக்கு வந்து 2 பேரும் சாப்பிட்டோம். சாப்பாடு போட்டு கொடுத்தேன். அம்மா காலேஜ்ல ஒரு பிரச்சனை நடந்ததுமா. சாப்பிடும் போது சொல்லுதுமா அழுதுக்குன்னு. என்னம்மா நடந்தது சொல்லுமா அம்மா கிட்ட. என்ன 4000 ரூபாய் காணா போயிடுச்சுமா. செக் பண்ணாங்கம்மா, 4 பேரையும் செக் பண்ணாங்க. என்ன மற்ற துணியெல்லாம் அவுத்துட்டு செக் பண்ணாங்கம்மான்னு சொல்லி என் பொண்ணு அழுதுச்சு. அழுகாதம்மா, நான் அம்மா வந்து நான் கேட்கறேம்மா. திங்கக்கிழமைக்கு துணியெல்லாம் கழட்டிட்டு செக் பண்ணாங்களா மிஸ்ஸுக்கு. என் பொண்ணு சாவதான் அன்னைக்கு சாவ கூடாதாம்மா. அம்மா நான் திங்கக்கிழமைக்கு வந்து போய் கேட்கறேம்மான்னு சொன்னேன் என் பொண்ணு கிட்ட. வேண்டாமா, அடுத்த மாசம் பரிச்சைம்மா, மார்க்ல கைய வச்சிருவாங்க, மார்க்க குறைச்சிருவாங்க. நான் கஷ்டப்பட்டு நீ படிக்க வச்சு அதுக்கு வாழ்வு இல்லாத போயிடுமா, கேட்காதமான்னு சொல்லிடுச்சு என் பொண்ணு. நானும் சரிமான்னிட்டேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியா வீட்டுல வேலைகள் எல்லாம் செஞ்சுது. திங்கக்கிழமை நல்லபடியா காலேஜுக்கு போச்சு. எந்த ஒரு இதுவும் சொல்லல. என் பொண்ணு எப்போ நார்மலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு என் பொண்ணு. செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு காலேஜுக்கு போச்சு. அங்கதான் என்னமோ நடந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை நானு 7 மணிக்கு என் பொண்ணு போச்சு. நான் 7:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 7:45 கதவை திறந்து உள்ள போறேன். திடீர்மா எமான்னு உள்ள போறேன். என் பொண்ணு தொங்குது. நான் போய் அப்படி தூக்கி பிடிச்சி வாயில கை விடுறேன். கை வாய் உள்ள போகல. இங்க வைக்கிறேன். இந்த துணி விட்டு கை இறங்கல. யாருன்னா ஓடியாங்களா கத்த எல்லாம் வந்துட்டாங்க. எங்க மூத்தார் வீட்டுல பக்கத்துல எங்க மூத்தார் பண்ணிட்டு எல்லாம் தூக்குறாங்க. உடனே 4 பேர் தூக்கி தோல்ல போட்டுக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனோம். அங்கேயும் பெசன் நகர்ல ஏசன் ஹாஸ்பிட்டலுக்கு. உயிர் போயிடுச்சுமா. என்னம்மா நடந்தது எதனா திட்டினியாமான்னு என்ன கேட்டாங்க. என் பொண்ணு நான் ஒன்னும் திட்டல, காலேஜ்ல என்னமோ நடந்திருக்குங்க. இதாம்மா நான் சொல்லி அழுந்தேன். அப்பதான் என் பொண்ணு பேக செக் பண்ணா ஒரு சீட் இருந்த நோட்ல. அது வந்து மேடத்துக்கு தான் எழுதிக்குது என் பொண்ணு லெட்ரு. யார் மேடத்துக்கு? காலேஜ்ல மிஸ்ஸுங்களுக்கு. திவ்யா படிக்கிற மிஸ் உடைய இன்னும் பெரிய மிஸ்ஸுங்க 2 பேர் இருக்காங்களாமே. சரி, அவங்க கிட்ட போய் என் பொண்ணு சொல்லிக்குது. சரி, திருடி வரா எல்லாம் பேக மறைச்சி வைங்க அப்படின்னு செவ்வாய்க்கிழமை நடந்துக்குது. இது கிளாஸ்ல யாரு சொல்றா இந்த மாதிரி? ஃப்ரெண்டுங்க மிஸ் எல்லாம் திவ்யா கிளாஸ்ல இருக்கிற பசங்களை இப்படி சொல்லிச்சிங்களாம். அதுக்கு சாட்சி அந்த கிளாஸ் படிக்கிற பொண்ணே வந்து எங்க கையில சொல்லிச்சு. திவ்யா செத்துட்டு 3ஆவது நாள் சொல்லுது இந்த மாதிரி நடந்தது, அதனால திவ்யா பண்ணிக்குச்சு. திவ்யா சாவணும்னு செத்து இருந்தா காலேஜ்லயும் செத்து இருக்கணும். ஆனா வீட்டுக்கு வந்து தற்கொலை பண்ணிருக்குது. சனிக்கிழமை சாகக்கூடாதா, ஞாயிற்றுக்கிழமை சாகக்கூடாதா, திங்கக்கிழமை சாகக்கூடாதா?
ஏமா ஏன் செவ்வாய்க்கிழமை சாவுது இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அந்த 2 மேடம் கிட்ட போச்சான், பெரிய மேடம் கிட்ட. இந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப கிண்டலு கேலி செய்யறாங்கன்னு. நீ செஞ்சு நீ பிலிம் காட்டாதான் நாங்களாம் அந்த அந்த மிஸ் 3 மிஸ் சேர்ந்து பிலிம் காட்டுறோம்னா அது என்னம்மா அர்த்தம்? அது ஏமா நாங்க மீன்கார் தான், நாங்க ஏழை தான். எங்க அம்மா இட்லி கடை போட்டு எங்க பொண்ணு படிக்க வச்சாங்க. பிலிம்னா என்னதுமா? அது படிச்சவங்களுக்கு தான்மா தெரியும், எங்களுக்குலாம் என்னமா தெரியும்? என் பொண்ணு இதெல்லாம் தாங்க முடியல. சவரமான பொண்ணுமா, நல்லா படிப்பாமா, லீடர்மா கிளாஸ்லயே. திவ்யாவுடைய மிஸ் மாறிட்டாங்களாம், இப்ப இது வந்தது புதுசா வந்த மிஸ். ஏமா ஏழை இருந்தா திருடுவாங்களா? சொல்லுமா, ஏழைலாம் படிக்க கூடாதாமா? ஏமா என் பொண்ணு கிடைக்குமா? 21 வயசு பொண்ணு எனக்கு கிடைக்குமாமா? கண்ணு மாதிரி மார்க் எடுக்குமா? என் பொண்ணு எல்கேஜில இருந்து இந்த 3வது வருஷம் காலேஜ் போற வரையிலும் என் பொண்ணு தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கை காட்டி நின்று பதில் சொன்னது இல்லை. அப்படியே கொண்ட பொண்ணு, உன் பொண்ணு இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு கூட எந்த ரிப்போர்ட்டும் வராது. ராவலியும் பகல்லையும் கண்ணு முழிச்சு எழுதும் என் பொண்ணு. இந்த பரீட்சை வந்துச்சுன்னா நைட்டு 2 ஆகும் 3 ஆகும், அது வேணா எழுதின்னு இருக்கும். அப்படியே கொண்ட பொண்ணுமா. திவ்யா உங்களுக்கு ஒரே பொண்ணுமா? எனக்கு 2 பையன்மா. வலைக்கு போனாதான்மா சாப்பாடு. எங்களுக்கு சொந்தமா வலை மரம் எதுவுமே கிடையாது. இப்ப அந்த சுனாமி வந்ததுல இருந்து அந்த வருமானம் கூட சரியா கிடையாது. ஒரு 3000 ரூபாய்க்கு அவர் வாட்ச்மேன் வேலைக்கு போறாரு. அந்த 3000 ரூபாய் எனக்கு பத்தாது. இதே பெசன் நகர் நான் பெருக்கிற வேலை செய்யறேன், 2800 ரூபாய். அது இப்ப 5 மாசமா தான் நான் போறேன். நாங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டு படிச்சு என் பொண்ணு கொல்ல கொடுத்துட்டேனே. எனக்கு பொண்ணு கிடைக்குமா? என் பொண்ணு வரமா? என் பொண்ணு சேர்த்துல எழுதி வச்சுக்கிறதெல்லாம் நான் பாத்துனுக்கிறேன். பரீட்சை வந்துச்சுன்னா இத்தனை டேட்டு, இந்த மாசம் இத்தனை தேதி போட்டு எழுதிடும். 10 நாளைக்கு பரீட்சை அப்படியே எழுதி வச்சிருக்கோம் சேர்த்துல. என்னம்மா திவ்யாம்மா இது என்னம்மா எழுதி வச்சுக்கன்னா? இத்தனை தேதி பரீட்சைமா எனக்கு, நீதான் என் கூட இருந்து எனக்கு ஒத்துழைக்கணும். நான் படிக்கலமா, எங்க வீட்டுக்காரரும் படிக்கலமா. திவ்யா என்னவா ஆடணும்னு ஆசைப்பட்டாங்க? ஏமா இந்த இது முடிஞ்சிட்டா இந்த முடிச்சிட்டு வேலைக்கு போனா சம்பளம் கம்மியா கிடைக்குமா? குடிசை வீடு நான் உனக்கு மாடி வீடு கட்டி தரேம்மா, உனக்கு நிறைய நான் நகை வாங்கி தரேம்மா. தாலி கூட எனக்கு கிடையாது, நான் வேலைக்கு போய் உனக்கு தாலி தான் வாங்கி தரேம்மா. நம்ம எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே பெரிய பெரிய வீடுங்க இருக்கு, உனக்கு இந்த மாதிரி வீடு கட்டி தரேம்மா. இவ்வளவு படிக்க வச்சீங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் படிக்க வச்சா கூட இன்னும் நிறைய சேலரி கிடைக்குமா? சேலரினா கூட எனக்கு என்னன்னு தெரியாது, சம்பளம் எனக்கு என்னன்னு தெரியாது. இந்த 3ஆம் மாசம் முடியுதுமா காலேஜ், நான் வேலைக்கு போய் உனக்கு சம்பாதிச்சு தரேம்மா. உன்னால முடிஞ்சா தம்பிய கூட வேலைக்கு போயிடு. 8வது படிக்கிறான் தினேஷ்ன்றது என் புள்ள, 3வது புள்ள. அவன் படிக்க மாட்டேன்றான் சரியா. தம்பி இட்டுன்னு போயிடுமா, நீ வேலை செய்யற இடத்துலயே தம்பி இட்டுன்னு போயிடு. நான் இன்னும் நல்லா படிக்கிறேன், நான் படிக்க வைக்கிறேம்மா. நான் ஆயா கையில சொல்லி மாமா கையில சொல்லி படிக்க வைக்கிறேம்மா. எங்க வீட்டுல யாருமே படிக்கலங்க, இவ்வளவு பெரிய படிப்பு யாருமே படிக்கல. தம்பி தங்காச்சிலாம் 7வது 8வது தான், இன்னொரு தங்கச்சி 10வது, இன்னொரு தம்பி 10வது. ஆட்டா ஓட்டினாதான் சாப்பாடு அவங்களுக்கான். அவங்க எல்லாம் ஒத்துழைச்சுதான் படிக்க வச்சது என் பொண்ணை. என்னால 1 ரூபாய் கூட சேர்த்து வச்சு என் பொண்ணை படிக்க முடியாது. அம்மா இட்லி கடை போட்டு இந்த துணி ட்ரெஸ்ஸுங்க எடுத்து தருவாங்க. எங்க உமான்ற தங்கச்சி புக்குங்க வாங்கி தரோம். எங்க வீரமணின்ற தம்பி பீஸ் கட்டுவாரு, 2 தவணையா கட்டணும் பீஸ். ஒரு 10,500, ஒரு 6,000. இப்படிதான் நாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். ஆனா திருடுற மாதிரி எல்லாம் நாங்க வச்சுல என் பொண்ணை. அந்த பழக்கம்லாம் இருக்கா எங்களுக்கு. என்னத்துக்கு அந்த பழக்கம்? என்னத்துக்கு திருடணும்? சரிம்மா செக் பண்ணீங்களா என் பொண்ணு எதனா இருந்துச்சா? காசா எடுத்தீங்க? மிஸ் காசு எடுத்தாங்களா? செக் பண்ணீங்களா? காசு எடுத்தாங்களா? இல்லையே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸுக்கு போன் பண்ணி கேட்டா பணமே அவங்க அந்த பேரண்ட்ஸ் அவங்க பொண்ணு கையில கொடுத்தே அனுப்பலையா. எவ்வளவு ஒரு அநியாயமான ஒரு இப்ப சொல்லுமா. அப்ப என் பொண்ணை நீங்க வந்து திட்டம் போட்டுட்டீங்க சாவடிக்கணும்னு. லீடர் நல்லா படிக்கும், கண்ணு மாதிரி படிக்கும், போறாமையா அப்ப என் பொண்ணு மேல. எல்லாம் பைக்ல வருவாங்க, கார்ல வருவாங்க, என் பொண்ணு பஸ்ல தான் வரும். ஏமா சொல்லுமா. இல்லாத ஒரு பொய்ய சொல்லி எடுத்துன்னு வராத ஒரு பணத்தை எடுத்துன்னு வந்தான்னு சொல்லி இந்த மாதிரி சாவடிச்சுட்டாங்களே, எமனா வந்துட்டாங்களே மிஸ் எல்லாம் சேர்ந்து.
இந்த நிலைமை என் திவ்யா என் பொண்ணுக்கு வந்த நிலைமை இந்த உலகத்திலேயே எந்த தாய்க்குடைய பொண்ணுங்களுக்கும் வரக்கூடாதுமா, வரவே கூடாதுமா. ஏம்மா எனக்கு ஒரே ஒரு பொண்ணுமா ஏம்மா, எனக்கு அளவு கூட நாடி இல்லம்மா ஏம்மா, ராவில தூக்கமே வரலம்மா எனக்கு. சொல்ல துடிக்குது மனசு.